பிரேக்ஃபாஸ்ட் என்னதுமே பனங்கிழங்கு அவிச்சிட்டு காஃபி கருப்பட்டி காஃபி நல்லா இது காரம் நல்லா போட்டு சீனி அவரைக்காவா எங்கே அப்படியே என் கண்ணுக்கு தெரியலையா மம்மி? எனக்கு தெரில எங்கே இருக்குது இந்த இதா? ஓகே ஓகே, அந்த இருக்கு சீனி அவரைக்காய். பனங்கிழங்கு பிடுங்க போகிறாங்க. தண்ணியில் ஊற்ற வேண்டாமா? ஈரம் இருக்குதா? கொஞ்சமாக தானே விடுவீங்க? சும்மா இப்போ சாப்பிட்றதுக்கு. ம், வரமாட்டேங்குதா? வேர் போட்டிருக்கு. வேர் போட்டுருச்சா? ட்ரை பண்ணுங்க. தண்ணி வேணுமா? வந்துச்சு தண்ணி உடஞ்சி போகுதுன்னு தான். பரவாயில்ல, உடைக்க தானே போகிறோம். வந்துச்சா? தவங்கொட்டெல்லாம் வரலாமே முன்னாடி. இது பிடுங்கும் போதே தவங்கொட்டை வரும்டா. நல்லா வருது. ஓ, பின்னாடி வருதா? இங்கே போடுறேன். நாலாயிட்டு கிளஞ்சுது. எல்லாமே ஜனவரி பிப்ரவரி கொடுக்குறது. ஏப்ரல் ஆயிட்டுல அதனால் வேறு வந்துட்டு. அதனால் டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட்டு சுமாராக தான். சுமாராக தான் இருக்குமா? முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த முத்திட்டு வேறு பக்கம் போகிறீங்களா? அவ்வளோதான் புளி தோண்டி வச்சுருந்துச்சு. எடுத்தது நல்லா நானே வீட்டில் கொடுத்தேன். நல்லா குழி தோண்டி வச்சா ஈஸியாக பிடிங்கிடலாம். தண்ணியே இல்லாமல் எப்படி பிடுங்குவீங்க? தண்ணிக்கு வராமல் இருக்குமா? பைப்பு உடஞ்சி போச்சு. அதான் தொட்டிக்கும் வரல. இல்லை, இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி பிடிக்கலாம்ல? தண்ணிக்கு பைப்பு உடஞ்சி கிடக்கல, வராதுல்ல. சரி, 1 2 எடுத்துட்டோமா? எத்தனை பறிக்க போகிறீங்க? இங்கே பாருங்க. கொட்டை ஒரு 5 6 கொடு. இது தவங்கொட்டையா? ஆமாம், தவங்கொட்டை தான். சின்னதாக இருக்குது. சின்ன கிழங்கு. சின்ன கொட்டையில் சின்ன கொட்டை தான் இருக்கும். சின்ன கிழங்கு. பெரிய கொட்டைன்னு பெருசாக இருக்கும். ஒரே முள்ளைங்க உடம்பு செல்லு நடக்கும். வீட்டிலே கிழங்கு இருக்குது. பிரச்சனை. இப்படி காஞ்சி கிடக்குது. இப்போ உடஞ்சி போச்சு. பைப்பை உடச்சி போட்டு போயிட்டான். இப்போ வந்து கொடுங்க சொன்னால் உடஞ்சிடுங்க. உடம்பு சரியில்லை. புதுசு அழகாக வந்துடும். நானே பிடிங்க. அப்பா நல்லது. தவங்கொட்டையில் இப்போ வெட்டுறது இல்லையா? நல்லா இருக்காது பொண்ணு.
இப்போலாம் நல்லா இருக்கு அது என்ன? அந்த ஜனவரி பிப்ரவரி தான். ஓ அப்படி சொல்கிறீங்களா? தான் இது நல்லா இருக்கே. அதெல்லாம் பின்னால் கொட்டை கொட்டை அது வந்து இன்னும் ஜூன் வரை வரும். அதான் அடுத்தால ஜூலையிலும் கொட்டை வந்துடும். அதனால என்னாலும் கிளம்பி பிஞ்சுறது வந்து ஜூன் மாதம் வரை வரும். பூச்சதாக இருக்க போகுது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் தண்ணி இல்லாமல் இருக்குல்ல. இது தண்ணி டியூப்பு போட்டுக்கலாம் தூக்கி ஓசு. சரி இப்போ போதும், வீட்டில் தான் இருக்கு நீங்களே, போதும் வாங்க. எப்பா என் காலிலே போட்டாங்கப்பா. ஆத்தி கதை. பொறுமை இப்போ ஃபாஸ்ட்டாக வருது போல். அம்மாம்மா எல்லாத்தையும் என் காலிலே போடுறாங்க. போதும், இவ்வளோ எதுக்கு வேஸ்ட் ஆகிடும். சரி. இது தண்ணி வந்து உடஞ்சி கிடக்கலன்னா ஈஸியாக வந்துடும். இதில் நெக்ஸ்ட் வந்து பனை மரமாக வருது. இதுதான் பனை மரமாக அப்படியே விட்டுட்டோன்னா பனை மரம். அது வந்து பயணி கசிஞ்சு நொந்து எல்லாம் கிடைக்கும். கொட்டையை இப்படி புதைச்சி போடணும். கொட்டையை புதைச்சி தானே போடணும். புதைக்க கூடாது, பனங்கொட்டை தான் போயிடுச்சு. இது ஏறிக்கிறது நல்லா வேறு. இல்லை ஃபஸ்ட்டு பனங்கொட்டையை புதைச்சா இது வரும். 90 நாளில் கிளம்பு. 90 நாளில் கிளம்பு. 90 நாளில் கிளம்பு. அப்புறம் அதுக்கு எக்ஸ்பயர் ஆகி பிடுங்கணுன்னா தான் இப்படி முத்திலாம் இருக்குது. இதுதான் பனை மரம். ஓ அந்த 90 நாளைக்கு அப்புறம் தான் இது வரும், அதுக்கு முன்னாடி வராது. இதான் இதில் அப்புறம் விட்டோன்னா பனை ஆகிடும். அந்த இருக்குது அது கட் அதில் உள்ளதான் குட்டி குட்டி பனை. அது வெயில் வந்துருச்சு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. குட்டி பனை. ஓ அழகாக இருக்குது. அதுக்கு அந்த இலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. அது சின்ன சின்னதாக நிற்குது அதானே? தேவையில்லை பிடுங்க முடியல விட்டு தான் அப்புறம் கிழங்கு பனை ஆகுறது. இதெல்லாம் வருது. இதெல்லாம் பனை, இதெல்லாமே பனை ஆகிடும். ஆனால் நீங்கள் பனை மரம் வளர விட மாட்டீங்க. நாங்கள் பிடிங்கி போட்டுருவோம். ஆள் வச்சு பிடிங்கி போட்டுருவோம். இல்லை பண்ண மட்டும் விவசாயத்துக்கு இடங்களாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக பனை மரம் தானே முன்னாடி இருந்துச்சு? முன்னால் ஃபுல்லாக பனை தான். 300 பனை இருந்துச்சு இந்த தோட்டத்துக்குள்ளேயுமே. 300 பனையா? ஆமாம். விவசாயத்துக்கு இடைஞ்சலுந்து பனை ஏறதுக்கு ஆள் கிடைக்கல, அதனால் பிடிங்கியாச்சு. அது இதாக விடலி மம்மே. இந்த பனை மரம் சின்ன வடலி இப்படி சின்னதாக இருக்குதா? ஓ கொழுக்கட்டைனா திருக்கார்த்திகை. நீங்கள் அவ்வளோ தூரம் போய் பேசுனீங்கன்னா கேட்காது. இங்கே ஃபுல்லாக வாழை போட்டிருக்கோம். இருங்க நான் பக்கத்தில் வரேன், கேட்காது. மைக் போடணும் அதுக்கு. நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் வந்து இது வெட்டி விட்டுருக்கீங்களா இல்லை இது இப்படி தான் வளர்ந்து? கொழுக்கட்டைக்கெல்லாம் ஓலை விட்டு இல்லை இப்போ தான் இது வளர்ந்து வந்திருக்கா? ஆமாம் ஆமாம். ஓ அங்கே பார்த்தோம் ஒன்று, சின்ன ஸ்டேஜ் அது காட்டுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கியூட்டி. இன்னும் கொஞ்சம் நாள் இதுவும் காய்ச்சிரும். ஓ காய்க்கும் இதுலேயும்? ஆமாம். இந்த இடத்துல இதான் பிடுங்காமல் போட்டுருக்கு. பண்ண மரம் மாதிரி வந்துருச்சு. ஓகே. நுங்கு எங்கே இருக்குது காட்டுங்க. வர்றது இப்போ தான் பாலையே வந்துருக்கா? இப்போ தான் காய்க்கிறதுக்கு தான் நுங்க வந்து அப்புறம் பனங்காயாகி கிழங்காகிறது. அது பிடிச்சிருக்கு. மிஸ்டர் சன்னு இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. பாலை அதான் சாயந்தரம் வரணும், 5 மணிக்கு வரணும். இதுதான் பாலை. எது? அதான் பாலை பிடிச்சிருக்குல்ல, குறும்பலாக இருக்குல்ல. ஓ இந்த இப்படி தொங்குதே. அது அங்கே இருக்கு. இந்த தள்ளி வா. இந்த இருக்கு ஒரு குறும்பலா. ஓ இந்த மேலே அவங்க தான் இளநீ ஆவாங்க. சரி நொங்கு. சரி நொங்கு ஊற்றுற பிறகு பனங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறம் கிழங்கு. எப்பா இவ்வளோ பெரிய ப்ராசஸ். கிழங்குக்கு அப்புறம் வடலி. சரி. அப்புறம் எங்கே போகிறீங்க? சாயந்தரம் வருவோம்.
சன் நம்ம எடுக்க விட மாட்டேங்கிறாரு. நம்மளே பறிச்சுக்கலாமா? இது வந்து பனம்பழம் பழுத்ததில் உள்ளது. போன வருஷம் பனம்பழம் வந்துருக்குல்ல, அதில் உள்ளது பறிச்சது பனங்க விழுந்ததில் உள்ளது. இது இந்த வருஷம் தான் காய்ச்சிருக்கு. இது போன வருஷம் முதல் காய்ச்சிருக்குது. சரியா தெரியல, இருட்டாக இருக்கே. கன்னி பண்ணை போன வருஷம் தான் முதல்ல காய்ச்சிருக்கு. இது கன்னி பனையா? ஆமாம், இதெல்லாம் போன வருஷம் விழுந்த பனம்பழத்தில் உள்ள காம்புகள். சரியா, இப்போ புதுசாக பிடிச்சிருக்கு. இதுதான் நொங்கு. இப்போ குட்டி 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 குட்டியாக நொங்கு. இளநி மாதிரி. ஆமாம், இது போன வருஷம் வந்து பழுத்ததில் உள்ளது இருக்குது, வெட்டி போடாமல். இந்த ப்ரௌன் கலர் இதெல்லாம் பழுத்தது, பழம் விழுந்தது. போன வருஷம் முதல்ல காய்ச்சது இது. ஏன் அப்படி வெட்டி போட மாட்டேங்கிறீங்க? வெட்டி போடுறதுக்கு ஆள் கிடைக்கல, வெட்டி போடலை. இப்போல்லாம் ஆள் கிடையாது பனை ஏறுறதுக்கு, தானாக விழுறது தான். இதெல்லாம் அதோட குறும்பு புதுச்சிருக்கு. இந்த மரம் எவ்வளோ ஒரு அளவாக, பனைமரம் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம அப்படி மேலே பார்க்குறோமா? பெரிய இது வந்து நல்லா அழகாக க்யூட்டாக. இருங்க, நான் ஃபஸ்ட்டு எனக்கு இதை எடுக்கணும். அழகாக இருக்குது. அழகாக எடுத்துடுவா. இத்தனை வாட்டி வரேன், நான் இதை பார்க்கவே இல்லை. போன வருஷம் தான் காய்ச்சிருக்கு இது புதுசாக. தானாகவே முளைச்சது, இது மாதிரி கிழங்குல விடுபட்டு முளைச்சது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதுதான் நொங்கு. சரி, இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் நல்லா நிறையா விளைஞ்சிது. இந்த கீழே காஞ்சிருக்கெல்லாம் பழுத்து விழுந்தது. இந்த ஜனவரி பிப்ரவரியில் விழுந்தது. அதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் கிழங்கு, இதில் போட்டு தான் கிழங்கு, இந்த கிழங்கு வந்தது. அந்த பக்கமும் கிடைக்கும் நொங்கு. இப்போ நொங்கு எடுத்துட்டோன்னா கிழங்குக்கு அந்த பனங்க கிடைக்காது. ஆமாம், நொங்குன்னா கிடைக்காது. அப்படி விளைய போட்டால் பனம்பழம் விழு, தானாகவே விழும். மரத்துலேருந்து விழும். ஆள் வச்சு பொறுக்கி போட்டு விடுறது நம்ம. சரி, ரைட். இது முதல் வருஷம் காய்ச்சி, இது ரெண்டாவது வருஷம் எடுக்கலனாலும் அதிலே கிடந்து முளைச்சிரும். இதுக்கு தண்ணியே தேவையில்ல, அப்படி தானே? தேவை கிடையாது. கிணறு இருக்குது, வாங்க இந்த பக்கம். இல்லைம்மா, கிணறு எடுத்தே நிற்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது. இன்னும் பயில தாண்டி போக சொல்கிறேன். எத்தனை வருஷம் பழைய கிணறு மம்மி? இது கிட்டத்தட்ட நான் எடுக்கிறேன், நீங்கள் தள்ளி போங்க. எத்தனை வருஷம் பழைய கிணறு? யோசிச்சு சொல்கிறேன். யோசிக்கிறீங்களா? ஆமாம், எனக்கு உள்ளே எடுக்க பயமாக இருக்கும். ஒரு 60 வருஷம் இருக்கும் இந்த கிணறு. 60 வருஷம். அவங்க அப்பாலாம் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிற டைமில் எடுத்தது. இந்த தொட்டி உங்கள் அப்பாவே கட்டின தொட்டி. இந்த கிணறு மேலே கல்லும் உங்கள் அப்பா வச்ச கல் தான். தரையோடு கிடந்தது. நீங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் நீங்களாம் விழுந்துடக்கூடாது, உங்கள் அப்பா தான் இது மேலே கட்டினது. அந்த தொட்டி கட்டினது உங்கள் அப்பா. அது ரூஃப் இருந்து ரூஃப் விழுந்துட்டு. அது எனக்கு ஞாபகம். 2 ரூமு, கீழே ஒரு ரூம் மேலே ஒரு ரூம் வச்சது. ரூஃப் கோழி இது தானே, கோழி அடைப்பமா தானே? மோட்டாரே கீழே தான் வந்து இருக்கும். 2 ரூம். அது வந்து அப்போ உள்ள மாடல். அப்படி நல்ல பணக்காரங்க 2 ரூம் வச்சு கட்டுவாங்க. எல்லோரும் கட்ட மாட்டாங்க. படிலாம் இருக்குது, அப்போ யாரும் இறங்குவாங்களா? ஆமாம், ரிப்பேர் மோட்டார் உள்ளே தானே இருக்கும். அப்போ கோழி விழுந்துரும். நம்ம இந்த கூடையில் கயிறு கட்டி கிணறெல்லாம் எடுத்துட்டியா? நீங்கள் தள்ளிப்போங்க. இந்த கிணத்துல தண்ணி இப்போ கிடையாது. ஆனால் உள்ள போருக்குள்ளேருந்து 24 நேரம் மோட்டார் ஓடும். போருக்குள்ளே தண்ணி இல்லை, ஆனாலும் அதோட ஊற்று நிறைய இருக்குது கீழே. அந்த ஊற்று மூலமாக 24 வருஷம் ஆஃப் பண்ணாமல் மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்கும். சப்ளை தரணும் உங்களுக்கு. இப்போ எடுப்போமா? நீங்களாம் சின்ன பிள்ளை இந்த பக்கம் வாங்க. நீங்கள் போ. தட்டு எங்கள் அப்பா தான் கட்டி போச்சு. உங்கள் அப்பா கட்டின தொட்டி தான். சின்ன பிள்ளையில் நம்ம எல்லாரும். ஆமாம், அதெல்லாம் ஞாபகம். தொட்டியில் போகணும் இல்லையா? இப்போ வந்து சொட்டு நீர் போட்டதுனால தொட்டி தண்ணி விடுறதில்ல. எல்லாமே சொட்டு நீரில் போயிடுறதில்ல. சொட்டு நீர் பார்க்கணும்னால வந்து வாய்க்காலில் பாயும். இவ்வளோ சின்ன தொட்டி தானா? முன்னாடியும் சின்ன தொட்டி தான். இதில் தானே குளிப்போம் நம்ம. அதனால வாய்க்காலில் போகும் தண்ணி. இப்போ வந்து எல்லாமே சொட்டு நீர் ஆனதுனால சொட்டுக்கு தண்ணி விடுறதில்லை. அதெல்லாம் சொல்ல ரொம்ப பழமை வாய்ந்தது. அதை நான் பிற கதை சொல்கிறேன். இந்த கல்லுக்கு அது நம்ம இன்னொரு நாள் வருவோம். இந்த கல்லுக்கு இந்த ஊர்லேயே நம்ம கிணறு தான் பெரிய கிணறு. எல்லார் கிணறு குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம கிணறு தான் பெரிய கிணறு. பெருமை வேறையா? முதல்ல கிணறு வச்சது நாம தான். இப்படி வாங்க, அப்படி வாங்க. செத்துருச்சு. அப்படி வெயில் பார்த்தேன், பார்க்கலாம். இப்போது எங்கள் தடம் கேட்டுச்சுன்னா ஓடிடும். பார்க்கலாம். கவர் பண்ண முடியல. தெரியுதா? தெரியுது.
எனக்கு தெரியுது, வீடியோவில் தெரியுதா தெரியல. ஆ, நம்மளை பார்த்தா ஓடுது. லைட்டாக தெரிஞ்சிச்சு, ஓடிடுச்சு. இங்கே ஆ, அதான் எனக்கே தெரிய மாட்டேங்குது. அங்கே போயிடுச்சு, தாண்டிடுச்சோ. அங்கே தெரியுது, எனக்கு வீடியோவில் தெரிய மாட்டேங்குது. தெரியல என்னன்னு. பறந்துடுச்சு. பறந்துருச்சுல. சரி.